ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன செய்ய போகிறோம், என்ன ஸ்பெஷல்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதுவுமே சொல்லாம எப்படி பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணி வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கிறேன். ஒன்னதான் எடுத்துட்டு இருக்கேன் பாரு பாருங்கம்மா. மார்னிங் எடுக்காதீங்கப்பா, திட்டுவாங்க. ஏன் திட்டுறாங்க? பாரு பண்ணுவேன் நிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து வேலை செய்ய முடியாது கிச்சன்ல. எல்லாருக்குமே தெரியும்பா, அடிக்கிற பாருங்க, அடிக்கிற வெயில் ஷர்ட் தான் போட்டு பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பிரியாணி. சண்டே சமையல்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பிரியாணி, பிரியாணி 65 6 இயரா ஊறப்படாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ரெடியாகட்டும். தேமாதான் அங்க வீட்டாண்ட போயிருக்குது. சொல்லுங்க மாமா. முடியல, எல்லாரும் வந்து தண்ணி நிறைய குடிங்க, நீராக அதிகமாக இருக்குங்க, யாரும் வெயில் அதிகமாக போகாதீங்க. இல்லை வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அப்புறம் பெட்ஸ் வளர்க்குறவங்க வீட்டில் பாவம் தண்ணி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போய் குத்தினா பாவம் நல்லா இருக்கும். நல்லா வளர்க்குறோம், ஒன்றுத்துக்கு 2 வளர்க்குறோம். முதல்ல அதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுங்க. நாங்கள் சொல்லுவோம், செய்ய மாட்டோம். நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், நாங்கள் செய்ய மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு 2 பேருக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வெளியே இருக்கான், அவங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்தா இப்போ ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதுவும் வாட்டர் மெலான்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க 2 பேருமே, அவ்வளோ பிடிக்கும். ஐஸ் வந்து மேக்ஸ்க்கு பிடிக்க மாட்டாங்க. வந்து ஊர் தப்பா நினைச்சு இது பேட் பாய் தான் நிற்கிறேன். பேட் பாய், பேட் பாடி, பேட் பாடி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிட்டாதீங்க சரியா? இப்போ பாருங்க படியோட நிற்கிறானு. ஸோ நம்மளுக்கு வந்து வேலைன்றதுனால நிற்கிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே இப்படி நிற்கிறோம். வீடியோ இல்லாமல் எத்தனை பேர் இப்படியே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது? நம்மளோட பிரியாணி சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குதுங்க. ஒன்றும் சிக்கன் போடல. ஓகே, இவர் ஹைட்டுக்கு நான் இப்படி எடுத்தேன்னு வச்சுக்கேன், கையே விட்டு போயிடும். வெயிலுக்கு எப்பவுமே லேட்டாக சாப்பிடுவோம், நீ வந்து சீக்கிரம் வெயில். ஆமாம், அதனால சொன்னால் ஒரு 8 o'clock 8:30க்கு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வெயிலில் இந்த கிச்சன் வரவே முடியாது, தண்ணி ஊற்றி அபிஷேகமாகும். அதனால் வரல, சீக்கிரமாக முடிச்சது. நானும் டெய்லி வந்து காலையில் சமைச்சு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கிச்சனுக்கெல்லாம் யாரும் போக மாட்டேங்குது. நீங்களும் அப்படிதான் காலையிலே சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப வேர்த்து கொட்டாமல் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த வெயிலுக்கு சமாளிக்கிறது கஷ்டம்தான், ஓரளவு சமாளிக்கலாம். நீங்கள் லேட்டாக இன்னும் மயக்கம் வரும், கேர் ஆகும் எல்லாம். நேற்று எங்கள் அம்மா அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மயக்கமாகி கேர் ஆகி நேற்று ஃபுல்லாக முடியாமல் இருந்தாங்க. காலையில் வேறு வழியே இல்லாமல் எழுந்து கிளம்பி போயிருக்காங்க பாவம். இந்த வயசுலேயும் உழைச்சிட்டு இருக்காங்கன்னா அம்மாவுக்கு 65 வயசாகுது ஃப்ரெண்ட்ஸ். 65 வயசுலேயும் இன்ன வரைக்கும் உழைச்சி தான் பார்த்துக்கிறாங்க. அவங்கள உழைச்சிட்டே தான் இருக்காங்க, அவங்க உட்கார மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கும் எல்லா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் தான் வேண்டாமான்னு உட்கார வச்சுட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க கை கால் சும்மாவே இருக்காது, கம்முன்னு படுமானா எழுந்து வேலை செய்வாங்க. அந்த மாதிரி அம்மா. ஓகே, மாமா கிண்டிகிட்டே இருக்கட்டும்.
இங்கே பாருங்க தம் போட்டாச்சு. அவ்வளோதான். மாமாவும் வெளியே கடைக்கு கிளம்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், எக்கு பாயில் பண்ண சொன்னாங்க. எக்கு மட்டும் பாயில் பண்ணிக்கலாமா? எதில் போடுறதுனே தெரியலையே. எல்லாம் அடிக்கிட்டு போய் மாட்டிச்சு. ஒன்றும் முடிய மாட்டேங்குது. மூணு எக்குக்கு எவ்வளோ பெருசில் தண்ணி போட வேண்டியதாக இருக்கு பாருங்க. இப்போ இது எக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கல்லுப்பு இதிலே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது எக்கு வந்து உடையாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடி ஆகிட்ட பிறகு பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் டம் எடுத்து சொல்லலாம் 10 நேரம் ஆச்சு. அதனால என்ன பிரச்சனை? சாப்பாடு தான் ஆகிடும்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். பல 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 பலன்னு சொல்லுங்க. பல 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 பலன்னு இருக்கு. வாவ். நான் தான் சொன்னால சூப்பராக பல பலன்னு இருக்கும்னு. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ சூப்பராக பிரியாணி இன்னைக்கு ரெடியாக இருக்குன்ட்டு. ஓகே ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சா? நம்மளோட எக்கும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டாமாம்மா? அப்போ அதுலேருந்து வந்துட்டு இருக்கு. ஆஃப் பண்ணி விட்டுறலாம்ல. எக்கும் பாயில் ஆயிடுச்சு. ஓகே, டேஸ்ட் கொடுங்க பாப்பா. சும்மா கொஞ்சோண்டு கையில் கொடுங்க. கறியோடவா? அப்போ 1 செகண்ட். வைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். கையிலே சாப்பிட்றேங்க, ஸ்பூன் வேணாம், சிக்கன் பிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். ஐயோ, ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. நீ சாப்பிட்றா? இந்தா கொஞ்சம் ஒரு வாய் வாங்க. எப்படி இருக்கு? நான் செஞ்சா நல்லா தான் இருக்கும். நான் சொல்லல, நீங்க தான் சொல்ல சாப்பிட்டேன். நீ தானே இப்ப சொன்ன, நான் செஞ்சா நல்லா இருக்கும். லைட்டா காரமா இருக்கா கொஞ்சம்? இல்லப்பா. சரி, நான் செஞ்சா நல்லா இருக்காதா? நம்ம வெறும் மசாலா வெறும் மிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட் பண்ணலாம். மிக்ஸியில் போட்டுட்டுமா அப்படி அப்புறம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கா? ஓகேவா? காரம்லாம் கரெக்டாக இருக்கா? செமையா இருக்கு. லைட்டாக காரமா இருக்கா? இல்லப்பா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட். இரு போயிடுறேன். முட்டை நேரம் ஊற்றுறா? இதாச்சா இது முட்டை? ரொம்ப நேரம் ஆச்சா? இப்போ தானா? 1 நேரம் ஆயிடுச்சு. சிம்மிலேயே வச்சிருந்தேன்.
சூப்பர். நல்லா அரிசியும் உடையாம பக்குவமா இருக்கு. சூப்பரா இருக்கு. செமையா இருக்குமா? முட்டை வச்சுட்டு வரேன். ஏன்னு ஆனால் வண்டி ஓட்டுனது வரியா முடியல. ஏசி போட்டுதான் உரைக்கல. செம்ம வெயில் நிற்கிது. எப்படி கொடுத்தது பாருங்க வேர்த்து. பயங்கர வெயில். போய் அம்மாவையும் என் பையனும் அங்கே போயிருக்கான். 2 பேரையும் கூப்பிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க, அதனால போனாங்க. சரி அப்படியே வெயிலாக இருக்கிற அதனால போயிட்டு இருக்கோம் கூப்பிட்டு வர்றதுக்கு. அந்த ஏசி ஆனதுக்கு தலையும் வலிக்குது. ஆமாம், வலிக்க தான் செய்யும். இன்னும் பயங்கர வெயில். இன்னைக்கு மழை வரும் தானே சொன்னேன். மழை வரன்னு சொன்னது கூகுளில் போட்டிருக்குன்னு பார்த்தா செம்ம வெயில் தான். நான் மட்டும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிட்டேன். மாமா நீ சாப்பிடல தானே? சாப்பிடவே இல்லையா? அதுக்கெல்லாம் பொண்ணு ஃபோன் பண்ணிச்சா? சரி ஓகே, போய் கூட்டினலாம். அவள் செகண்ட் ஃபோன் வந்து கை எரியுது. நேற்றெல்லாம் போட்டிய ஒன்றும் தெரியல. நீ உட்காந்து சாப்பிடலாம். இன்னைக்கு தான் எரிய ஆரம்பிக்குது. இஷாந்துக்கு எக்கு வச்சுக்கலாம். என்ன வேணும்? முட்டை வைப்போம்லாம் டப்பால. லெமனா? கருப்பு டப்பா படிச்சிருக்கோம். கருவேப்பிலை டப்பாவா? கருப்பு டப்பா ஆடி போச்சு. உனக்கு மட்டும் என்னமா? மா சாப்பிடு. நீ ஏந்துருவா. ஏது சாப்பிடுவா? நான் அப்படியே பத்துனுக்குறேன். எழுந்துரு. எழுந்து வா. சவனா பண்ணுவாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? குனிஞ்ச தலை நிமராத பாப்பா தான். முடியலம்மா வெயிலுக்கு. நான் எனக்கும் முடியல தான். ஏசி போட்டா இந்த ஏசி அதுக்கு மேல பண்ணுது. போட்டவனே ரூம் ஃபுல்லா இதுதான்மா பீஸ்ரா அது. வர மாட்டேங்குது லூஸ் ஏசி. சில்லுனா போடு மேல. நீ வந்து உட்கார்ந்து பாருங்க. எங்க உட்கார்ந்தேனே? இப்பதான் வருது. அப்பனா நான் வரேன் இரு. சாப்பிடுங்க. அடுத்து வர. மா என்னம்மா? வாய் புள்ளி வச்சு எடுமா இன்னும் கொஞ்சம். எடுப்பேன். மாமா அவன் பாருமா எங்க அங்க பாருமா. ஏன் முட்டை எடுத்து வா. இஷாந்த் முட்டை. இஷாந்த் முட்டை. டவுசர் கட்டி விட்டானா? முட்டை ரெடி. ஏய் ஆஃப் பண்ணிட்டேன். ஏய் ஏன்டா வதிக்கிறீங்க? வதிக்கிறோமா? ஏய் ஆஃப் பண்ணு. ஏய் இதெல்லாம் போட்டு வீட்ல போறேன். இப்படி பண்ணிடுறேன் காமெடியா. ஆமா, யார் அது சொல்லுவா? சட்டை கட்டிடுறா. காத்து வராது. நீ பாருங்க சாப்பிட கூப்பிட்டா எப்படி படுத்துன்னு இருக்காங்க பாத்தீங்களா? அங்க போய் படுத்துனுக்குறாங்க. எப்படி? நோ. என்ன இது நோ? பிரியாணி நோ. அப்ப என்னதான் சாப்பிடுவேன்? தண்ணி சோறு. தண்ணி சோறு சாப்பாடு இல்ல. நல்லி இப்ப சாப்ஸ். மா ஒயிட் ரைஸே இல்ல. இல்லன்னா போட்டா. போ பண்ணு. நல்லி சாப்ஸ் இருக்கு. தோசை பிடிச்சா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செஞ்சா பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு செட் ஆக மாட்டேது. நான் முட்டாளா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய் சொல்லுமா. பாய். பாய்.